இன்றைக்கு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். நீண்ட காலமாக கிடைக்கப்பெற முடியாத எமது பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு தற்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாயிருக்கின்றது. 6 உபகுழுக்கள் சமர்ப்பித்த அறிக்கைகள் பிரதமரால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு அரசியல் சாசன சபை உருவாக்கப்பட்டு அரசியல் தீர்வு சம்பந்தமான கருமங்களை முன்னெடுப்பதற்கு ஒரு நடவடிக்கை குழு பிரதமருடைய தலைமையில் நியமிக்கப்பட்டு அந்த குழு இத்தவரையில் 40 தலைமையில் கூடியிருக்கின்றது. சில கருமங்கள் முழுமையாக ஆராயப்படவில்லை, சில கருமங்கள் ஆராயப்படவில்லை. அதை பிறகு ஆராயலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இறுதி முடிவுகள் பல முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக இன்னமும் எடுக்கப்படவில்லை. ஆனால் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளில் பல கட்சிகளை சார்ந்தவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள். எல்லோரும் ஆக்கப்பூர்வமாக நாங்கள் ஒரு புதிய அரசியல் சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒருமித்து செயல்பட்டுக் கொண்டு வருகின்றோம். மஹிந்த ராஜபக்சவினுடைய எதிரணி அவர்களும் அந்த நடவடிக்கை குழுவில் பங்காளிகளாக இருக்கின்றார்கள். தங்களுடைய நிலைப்பாட்டை விவரித்து 14 அம்சங்கள் அடங்குகின்ற ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் பேச்சுவார்த்தைகளில் பங்கு பெற்றுகின்றார்கள். காலப்போக்கில் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன விதமாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்கும் என்று நான் கூறவில்லை. எதிர்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த கருமத்தை குழப்புவதற்கு சில பல முயற்சிகள் நாட்டில் நடைபெறுகின்றன. அதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இருந்த போதிலும் கூட தற்போதைய மாற்றங்கள், தற்போது நிலவுகின்ற நிலைமைகள் எங்களுடைய தேசிய பிரச்சினையை தீர்க்கக்கூடிய வகையில் ஒரு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இதற்கு முன்னர் தீர்வு காண கிடைத்த பல சந்தர்ப்பங்களை தமிழர் தரப்பு நழுவ விட்டுவிட்டதாகவும் கூறிய சம்பந்தன், அதேபோன்று இம்முறை கை நழுவ விட முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனாலேயே தமிழர் தரப்பை நிதானமாக செயற்படுமாறு கோரிக்கை விடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நடமோ ஆணைக்குழுக்கு முன்னாலேயும் சோல்படி ஆணைக்குழுக்கு முன்னாலேயும் கண்டிய சிங்கள தலைவர்கள் சென்று இந்த நாட்டில் ஒரு சமஷ்டி ஆட்சி ஏற்பட வேண்டும் என்று கேட்டபொழுது அதை நாங்கள் ஆதரிக்கவில்லை. டனமோ கமிஷனுக்கு முன்னால் நாங்கள் பூர்ண சுவராஜ் கேட்டோம். ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை நாங்கள் ஆதரிக்கவில்லை. அம்மையார் சந்திரிகா பண்டரனை கூடிய காலத்தில் ஒரு சந்தர்ப்பம் இருந்தது ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்துவதற்கு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவரிடம் ஒரு 3-2 பெரும்பான்மை இருக்கவில்லை. அந்த சந்தர்ப்பம் நழுவி போய்விட்டது. அது யுத்தம் நடந்த காலம். அந்த காலத்தில் நாங்களும் ஆக்கப்பூர்வமாக நடந்து கொண்டோம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. திருவாளர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமர் அறிந்த பொழுது 2002ஆம் ஆண்டு மார்கழி மாதம் ஆஸ்லோ பிரகடனம் செய்யப்பட்டது. உலக சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்கள் சரித்திர ரீதியாக வாழ்ந்து வந்த பிரதேசங்களில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை ஆராய்வதென்று ஒரு முடிவெடுக்கப்பட்டு அது அறிக்கையாக அந்த பிரகடனம் வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த முயற்சி ஆக்கப்பூர்வமாக தொடரப்படவில்லை. அந்த சந்தர்ப்பத்தையும் நாங்கள் இழந்தோம். அதற்கு பிறகு மஹிந்த ராஜபக்சேவுடைய காலத்தில் அவர் சர்வதேச சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக சில பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்த போதிலும் கூட நாங்கள் அவருடன் பேசி இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்ட போதிலும் கூட முன்னேற்றகரமாக எதுவும் நடைபெறவில்லை. அது நீங்கள் எல்லோரும் அறிந்த விடயம். எங்களை ஏமாற்றுவதற்கும் ஒரு பாராளுமன்ற தெரிவு குழுவுக்குமே எங்களை அழைத்து தான் ஏதோ ஆக்கப்பூர்வமாக செயல்படுகிறேன் என்று காட்டுவதற்கும் கடும் முயற்சி எடுத்தார். அது கைகூடவில்லை. நாங்கள் ஏமாற்றப்படவில்லை. ஆனால் அரசியல் தீர்வு சம்பந்தமான எவ்விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அரசியல் தீர்வு என்பது தமிழர்களுக்கு மாத்திரமன்றி சிங்கள மக்களுக்கும் அத்தியாவசியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சம்பந்தன் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைக்கு ஒரு அரசியல் தீர்வு இந்த நாட்டில் தமிழர்களுக்கு மாத்திரம் தேவையானது அல்ல.
இந்த நாட்டுக்கும் தேவையானது. இந்த நாடு தன்னுடைய கடன் சுமையிலிருந்து மீட்கப்பட்டு பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி இந்த நாடு முன்னேறுவதாக இருந்தால் ஒரு அரசியல் தீர்வு எமக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டில் வாழ்கின்ற சகல மக்களுக்கும், பெரும்பான்மை மக்களுக்கும், நாட்டுக்கும் ஒரு அத்தியாவசியமான தேவை. இந்த நாடு மனித உரிமை பேரவைக்கு முன்னால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களிலிருந்து முழுமையாக மீட்கப்படுவதாக இருந்தால் ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசியல் தீர்வு இந்த நாட்டுக்கு தேவை. மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் உண்மை அறியப்பட வேண்டும், உண்மையின் அடிப்படையில் நீதி வழங்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிகாரம் வழங்கப்பட வேண்டும், இவ்விதமான சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் ஒழுங்குகள் ஏற்படுத்தப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இவை எல்லாம் நிறைவேற்றப்படுவதாக இருந்தால், இவை எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய வல்லமையை இலங்கை அரசாங்கம் பெறுவதாக இருந்தால் ஒரு அரசியல் தீர்வு எமக்கு மாத்திரமல்ல, அரசாங்கம் தேவைப்படுகின்றது. இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு எப்பொழுதும் ஒரு காலத்தில் சர்வதேச சமூகத்துடைய ஆதரவு, ஒத்துழைப்பு தற்பொழுது இருக்கின்ற அளவுக்கு நமக்கு இருக்கவில்லை. இதை எல்லாவற்றையும் பயன்படுத்தி நாங்களும் மிகவும் நிதானமாக, பக்குவமாக செயல்பட்டு, ஒற்றுமையாக செயல்பட்டு, கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது சகஜம், அது தவிர்க்க முடியாது. ஆனால் இயன்ற அளவுக்கு நமது மக்களுடைய பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் எல்லோடு ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த கர்மத்தை முன்னெடுக்க வரும். அது எங்களுடைய கடமை. தம்பி ரவிராஜ் இருந்திருந்தால் இந்த கர்மத்தில் அவர் ஒரு முக்கியமான பங்களிப்பை செய்திருப்பார். அவர் இல்லாதது எங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு பெரும் மனவருத்தம் இழப்பும். ஆனால் இருக்கின்றவர்கள் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த கர்மத்தை நிறைவேற்ற வேணும். இதில் நாங்கள் தவறக்கூடாது. இது எங்களுடைய புனிதமான கடமை என்று கூறி எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை ரவியுடைய குடும்பத்தினருக்கு மீண்டும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன்.